வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அம்பானி, அதானி போன்ற செல்வந்தர்களுக்கு வேணா இந்தியாவில் வாழ்றது சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இவர்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை நரகமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணம் 2 நாள் முன்னால மும்பை டிராபிக் போலீஸ் வெளியிட்ட அறிக்கை. அதாவது மும்பைல ஜியோ கன்வென்ஷன் சென்டர்ல முகேஷ் அம்பானியுடைய மகனுடைய திருமணம் நடக்க போகுது. அதற்காக ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் மும்பை டிராபிக் போலீஸ் டிராபிக் எல்லாம் டைவர்ட் பண்ணி பல ரோட்ஸை பிளாக் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கையில முக்கியமான விஷயம், மக்களுக்கு கோவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பப்ளிக் ஈவெண்ட் நடக்கிறதுனால இந்த டிராபிக் ரெகுலேஷன்ஸ், ரீரூட்டிங் இதெல்லாம் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறாங்க. பப்ளிக் ஈவெண்ட்னா என்ன? பப்ளிக் ஈவெண்ட் விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்களா? இல்ல இந்த அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்களா? இல்ல நீட் போன்ற தேர்வுகள்ல குளறுபடி இவ்வளவு நடந்து இவ்வளவு எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்காக பொதுமக்கள் ஏதாவது போராட்டம் நடத்துறாங்களா? இது போன்ற பப்ளிக் ஈவெண்ட் எல்லாம் சொல்லுங்க. நாட்டுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா இந்த கஷ்டங்களை நாங்க பொறுத்துக்கிறோம். ஆனா இவங்க பப்ளிக் ஈவெண்ட்னு சொல்றது அம்பானி வீட்டு கல்யாணத்தை, ஒரு தனிப்பட்ட செல்வந்தர் வீட்டு கல்யாணத்துக்காக எங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு எழுப்பியிருக்காங்க. மும்பைல கடுமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல டிராபிக்கை டைவர்ட் பண்றோம், டிராபிக்கை ரீரூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பீக் அவர்ஸ்ல கல்யாணம் வச்சிருக்காங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகணும், நாங்க வேலைக்கு போகணும். ஏற்கனவே ரொம்ப டிராபிக் கன்ஜெஷன் இருக்கக்கூடிய ஒரு நகரம் மும்பை. அப்படிப்பட்ட நகரத்துல நீங்க இவ்வளோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க எப்ப ஆபீஸ்க்கு போய் சேர்றது, இல்ல எங்க பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போய் சேர்றது? 4 நாள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைய இப்படி ஸ்தம்பிக்க வைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் ரொம்ப வெளிப்படையாவே அம்பானியுடைய கல்யாணத்துக்கு உரவாசல் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. அதை பத்தி எந்த விதமான ஒரு குற்ற உணர்வோ இந்த பாஜக அரசாங்கத்துக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ் குஜராத் ஜாம் நகர்ல நடந்தது. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே பல விமர்சனங்கள் வெளியில வந்தது. ஜாம் நகர்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஏர்போர்ட், அது ஒரு டிஃபென்ஸோட பிரைவேட் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட், அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இந்த அம்பானி கல்யாணத்துக்கா 10 நாளைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இந்த அரசாங்கம். மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஏர்போர்ட்ல கஸ்டம், இமிகிரேஷன், குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி அங்க இன்னும் அதிக வேலை ஆட்களை போட்டு அம்பானியோடைய இந்த திருமண செலிப்ரேஷன்ஸ்க்காக உலகெங்கில இருந்து விவிஐபிஸ் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு உரவாசல் செய்யறதுக்கு நாம கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்து ஆளுங்களை போட்டு இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு டிஃபென்ஸ் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்துறாங்க. இதையொட்டி எவ்வளவு விமர்சனம். இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு மட்டும் 1200 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. ரிஹானா ஒரு 10 நிமிஷம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த அம்மாவுக்கு 75 கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த சோ கால்டு கோதி மீடியா இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 70% அம்பானிக்கு சொந்தமான மீடியா தான். அப்ப முதலாளி வீட்டு கல்யாணம் இல்லையா? அவங்க போய் உட்கார்ந்துகிட்டு ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வகையான உணவு பரிமாறப்பட்டது, எந்த அளவுக்கு கேவலம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்தி சேனல்ல இந்த அம்பானியோட மகன் அனந்த் அம்பானி கல்யாணம் ஆகுதுல, அவர் ஒரு பிரைவேட் ஷூ வச்சிருக்கிறாராம். அந்த பிரைவேட் ஷூல நிறைய மிருகங்களை அவர் பாதுகாத்து வச்சிருக்கிறாராம். அங்க இருக்கக்கூடிய யானைகளுக்கு என்ன உணவு பரிமாறப்பட்டது கல்யாணத்துக்கு அப்படிங்கறத இவங்க வீடியோ எடுத்து போடுறானுங்க. அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வெக்கமே இல்லாம அந்த உணவை டேஸ்ட் பண்ணிட்டு, ஆஹா யானைகளுக்கு ரொம்ப சுவையான உணவு பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கேவலமே இவங்களுக்கு
காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கு இந்த அரசாங்கமும் இந்த மீடியாவும். சரி, இது ஏன் இந்த நேரத்துல இவ்வளவு முக்கியமாக பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the vulgar display of wealth. ஒரு பக்கம் ஒரு ப்ரீ வெட்டிங் செரிமனிக்கு மட்டும் 1200 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அப்ப கல்யாணத்துக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணுவாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சரி, இந்தியாவுல மட்டும்தான் இந்த கூத்து நடக்குதுன்னா இல்ல. இன்னொரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் அப்படின்னு க்ரூஸ் கூட்டிட்டு போனாங்க கப்பல்ல வச்சு. இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஜெனீவா, லொசுக்குன்னு போயிட்டு வந்தாங்க. அவங்க வெளிநாடு பத்திரிகைகள் இவங்க எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கு அச்சுறுத்தலாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க தொந்தரவு பண்ணாங்க அப்படிங்கறத வெளிநாட்டு பத்திரிகைகள் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இங்க இருக்கிற ஒரு போதி மீடியா கூட இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லாது. இத்தாலியில இந்த க்ரூஸ் போய் ஹால்ட் ஆயிருக்கு போர்டோஃபினோ அப்படிங்கிற ஒரு இடத்துல. ராத்திரி பூரா விடிய விடிய அவங்க பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல அந்த அளவுக்கு லவுடா மியூசிக்க போட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கு அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களோட கப்பல் அங்க வந்து ஆங்கர் பண்ணிருக்கு அப்படிங்கறதால அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல வந்த டூரிஸ்டுகளுக்கு அவ்வளவு இடர்பாடு ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்களை போறதுக்கு அனுமதி கொடுக்காம இவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் உடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே டூரிசம் தான். இப்படி இங்க மட்டும் பிரச்சனை பண்ணாம வெளிநாட்டிலயும் போய் இந்த குடும்ப கல்யாணம்ங்கிற பேர்ல இவ்வளவு பிரச்சனையும் அச்சுறுத்தலையும் இடைஞ்சலையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நியாயமா பார்த்தா ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் கண்டிக்க வேண்டாமா? இப்படி இடைஞ்சல் பண்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து கல்யாணத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டாமா? இது சம்பந்தமா யாராவது போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போய் கோர்ட்ல போட்டாங்கன்னா கோர்ட்டும் அனுமதி கொடுக்குது. ஒருத்தர் ஒரு கல்யாணத்துலலாம் நீங்க தலையிட முடியாது, அவங்க எங்க வேணாலும் வச்சு நடத்தணும் அப்படின்னு கோர்ட்டும் அனுமதி கொடுத்தது. குஜராத்ல அப்படித்தான் நடந்தது. இவங்க ஜாம் நகர்ல இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு பிஏல போட்டா கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணுது. இன்னைக்கு ஜஸ்டின் பீபர் வந்து பர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு 85 கோடி, வெறும் ஒரு 5-10 நிமிஷம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு 85 கோடி கொடுத்துருக்காங்க. சங்கீதர் வந்து விமர்சனம் வைக்கலாம். ரிலையன்ஸ் எவ்வளவு பெரிய ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க, என்ஜிஓ வச்சிருக்காங்க, எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றாங்க. இது இந்தியாவுக்கு பெருமை தானே. நிறைய பிபிஐபிஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வராங்கன்னா இது ரொம்ப பெருமை தானே. மோடி தானே சொன்னாரு இந்தியாவை ஒரு வெட்டிங் டெஸ்டினேஷனா மாத்தணும், வெட் இன் இந்தியா அப்படின்னு மோடி சொன்னாரு. அதைத்தானே வந்து அம்பானி குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அம்பானி குடும்பத்தை பார்த்து எவ்வளவு பேர் வந்து இந்தியாவில் வந்து திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னா சொல்லி சங்கி கூட்டம் அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணோம். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய உண்மையான நிலை என்ன தெரியுமா? ராகுல் காந்தி சொன்ன மாதிரி 2 இந்தியா இருக்கு. ஒரு இந்தியா அம்பானி அதானிக்கான இந்தியா. அது உண்மையான இந்தியா கிடையாது. அது வெளி உலகத்திற்கு காட்டக்கூடிய ஒரு மாயை. உண்மையான இந்தியா என்ன தெரியுமா? உண்மையான இந்தியால நாட்டுல 40% இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்தியாவோட டாப் 1% ரிச் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருக்கு. இந்தியால அதிகம் வரி கட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர ஏழை எளிய மக்கள். இந்தியாவில தான் உலகத்திலேயே 3வது அதிகமாக ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் இருக்காங்க. அதாவது 6 மாசத்துல இருந்து 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில தான் அதிகமாக இருக்கு. வாட்டர் எய்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட ஒரு தரவு இந்தியாவில கிட்டத்தட்ட 35 கோடி மக்களுக்கு 140 கோடி மக்கள்ல 35 கோடி மக்களுக்கு ஆரோக்கியமான உணவோ தண்ணீரோ கிடைப்பதில்லை. பாவர்ட்டி அதிகமா இருக்கு இந்தியாவில. இவங்க பாவர்ட்டியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இதுதான் உண்மை. ப்ரொஃபசர் சாய்நாத் அப்படிங்கிறவர் கேரளால பேசியிருக்கிறார். The issues of equality, inequality have come to the fore. You know, on the one hand, a pre-wedding ceremony of $120 million for Mukesh Ambani's son. Oh, recently one of their pre-wedding activities in the Lake Geneva in Switzerland, they created such a nuisance. Our newspapers haven't written about it. They created such a nuisance, keeping up the city half awake half the night, according to what newspaper reports I have read over there. And it says that the local, one big local restaurant, the owner is quoted, he refused to serve them sandwiches and things, saying that I do not approve of your behavior.
ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு மட்டும் இவங்க 1600 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா நாட்டில் உள்ள எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்கள், விவசாய குடும்பங்கள் வீட்ல பொண்ணு 24, 25 வயசு முடிஞ்ச அப்புறமும் கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாம, காசு இல்லாம வீட்ல வச்சிருக்கிறோமே அப்படிங்கிற மன உளைச்சல்ல எவ்வளவு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுல பெரும்பாலான கேசஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த விவசாயியோட இறப்புக்கு அப்புறம் 3, 4 மாசத்துல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது. ஏன்னா சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப திரும்ப இதான் கேட்கிறாரு. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலன்னு உங்க அப்பா இறந்து போயிட்டாரு. உன் கல்யாணம் பண்ண முடியலையே. உன்னாலதான் உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லாத ஒரு கில்ட் காம்ப்ளெக்ஸ உருவாக்கி அந்த பெண்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது இன்னைக்கு நேத்து நடக்கல. 10, 15 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் வெளிப்படையா நிறைய செலவு பண்ணி ஆடம்பரம் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பயமும் அச்சமும் இது போன்ற செல்வந்தர்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா நினைக்கிறாங்க. இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் இதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை மாதிரி ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இது போன்ற கல்யாணங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பெற்றோர் மீது எவ்வளவு பிரஷரை போடுறாங்க. ஒரு திருமணம் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்? 2 மனசு ஒத்து போகணும். இவ்வளவு கோடி, இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி பண்ண எத்தனையோ கல்யாணங்கள் 6 மாசத்துல இல்லாம போயிருக்கே. அப்ப அதுக்குதான் இவ்வளவு செலவு பண்றோமா? இது எந்த அளவுக்கு ஒரு சோசியல் கல்ச்சரலா ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த ஆடம்பரத்தை, இந்த அசிங்கத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு செய்தி. தன்னுடைய மகனுடைய திருமணத்தை ஒட்டி 50 ஜோடிகளுக்கு இலவசமா அம்பானி திருமணம் செஞ்சு வைக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இத சாஃப்ட் பண்றதுலாம் இதெல்லாம் எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? வெளிப்படையாக கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பாருங்க. இதுல 5G கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 25% டாரிஃப் ரேட் எல்லாம் ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் போட்ட பதிவுக்கு ஒரு சங்கி அப்படியே ஆக்ரோஷமா ஒரு பதிவை போட்டிருக்கிறார். ஏன் ஷர்மிளா ஜியோ பத்தி தான் பேசுவாங்களா? கள்ளச்சாராயத்தை பத்தி பேச மாட்டாங்களா? உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வேணும்னா விட்டுட்டு போங்க. என்ன லாஜிக் இது? என்னுடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றாங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பத்தி நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், ஹெல்த் சம்பந்தமான எவ்வளவு வீடியோஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது தெரியும். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் சொல்றேன், இவங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் பண்றக்கூடிய அநியாயங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் குளோரிஃபை பண்றதுக்கும் முயற்சி பண்றாங்க. நாட்டுல பிள்ளைங்க ஒருவேளை சோறு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கு. 1200 கோடி வெறும் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு செலவு பண்றாங்க. இது கேரளாவுடைய எஜுகேஷன் பட்ஜெட்டை விட அதிகம். தமிழ்நாட்டுல காலை சிற்றுண்டி திட்டம் போடுறோம்ல, அந்த திட்டத்துக்கு கூட இவ்வளவு நிதி நம்மளால ஒதுக்க முடியல. அதை விட அதிகமான நிதிய இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு இவங்கதான் குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாட்டுல அதிகம் பிள்ளைங்க ஒருவேளை உணவு கிடைக்காம இருக்கிறாங்க. 80 கோடி மக்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச அரிசி ரேஷன் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேரு சாலை ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மேல கூரை கூட இல்ல. ஒரு அம்பானியோ ஒரு அதானியோ நினைச்சா இதெல்லாம் மாத்த முடியாதா? ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் நிகழ்வுக்கு உங்களால இவ்வளவு கோடி செலவு பண்ண முடிஞ்சதுன்னா அதுல ஒரு தொகையை இந்த நாட்டுடைய எஜுகேஷன் பட்ஜெட்டுக்காகவோ இல்ல ஹெல்த் கேர் பட்ஜெட்டுக்காகவோ கான்ட்ரிபியூட் பண்ணா இன்னும் குறைஞ்சு போயிடுவீங்க. இந்த நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்தா உங்களுக்கு கான்ட்ராக்ட் வருது. அது மூலமா தான் நீங்க சம்பாதிச்சு இன்னைக்கு செல்வந்தர்களாக ரிச்சஸ்ட் மேன் இன் ஏஷியா, ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு குளோபலா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இவ்வளவு செல்வங்களை உங்களுக்கு கொடுத்த அந்த நாட்டுக்கு திரும்ப நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு இந்த அம்பானி திருமணம் இந்த அபலத்தை தான் வெளிச்சம் போட்டுக்காட்டு. எதை நான் சொன்னேன்னா என்ன ஆன்டி இண்டியன் அர்பன் நேக்ஸான கூப்பிட்டீங்கன்னா ஆமா அப்படிதான் தொடர்ந்து நான் பேசுவேன். எத்தனை சங்கிகள் எவ்வளவு வீடியோ போட்டாலும் அதுக்காக பயந்து பின்வாங்கக்கூடிய ஆளுனால நான் தொடர்ந்து இதை பத்தி பேசுவேன். உங்களால ஆனது பாரு.